வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கன்னியாடி கைப்புள்ள சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா கிளே சிக்கன், அதாவது களிமண் சிக்கன். நம்ம அந்த காலத்தில், அதாவது நாகரிகம் தோன்றதுக்கு முன்னாடி வேட்டையாடி உணவை சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாகரிகம் தோணும் போது பானைகளும் நெருப்புகளும் பயன்படுத்தணும். ஸோ நெருப்புகள் மட்டும் பயன்படுத்தி பானைகள் பயன்படுத்தாத காலத்தில் எப்படி சமைச்சாங்கன்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் கிளே சிக்கன். ஸோ இந்த கிளே சிக்கனோட பயன்கள் என்னன்னு பார்த்தா, நம்ம ஆயில் யூஸ் பண்ண மாட்டோம். அதாவது ஒரு சின்ன கால்குலேஷன் சொல்கிறேன் பார்த்துங்க. 1 கிலோ சூரியகாந்தி பூவோட விலை 150 ரூபா, 2 கிலோ சூரியகாந்தி பூவோட விலை 300 ரூபா. 300 ரூபாய்க்கு பூ வாங்கி அதை பதப்படுத்தி அதை மார்க்கெட் கொண்டு வரதுக்கு 400 ரூபா ஆகும். ஆனால் நம்மளுக்கு மார்க்கெட்டில் சூரியகாந்தி எண்ணெயோட விலை, அதாவது சன்ஃப்ளவர் ஆயிலோட விலை வெறும் 105 ரூபா, 110 ரூபா. கார்பரேட்காரனா முட்டாளா அவ்வளோ கம்மியாக கொடுக்க? ஸோ அது எல்லாமே குரூட் ஆயில், நிறமற்ற மனமற்றது. அதனால் தயவுசெய்து செக்கில் ஆட்டுற எண்ணெய் மட்டுமே பயன்படுத்துங்க. ஸோ ஆயில் இல்லாமல் நம்ம எப்படி குக் பண்ண போகிறோன்ட்டு தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் பயன்படுத்திய மெத்தடு, ஆயில், சாப்பாடு எல்லாத்துக்கும் நம்ம மாறிட்டோம். ஆனால் மனிதாபிமானம் மட்டும் மாறலை. ஏன்னா அந்த காலத்தில் திண்ணை வச்சுருந்தாங்க. தூரத்துலேருந்து வரவங்களுக்கு நம்ம வீடு கட்டும்போது திண்ணை வைக்கிறதில்ல, சத்திரம் வச்சுருந்தாங்க உணவு கொடுக்க, அதை பயன்படுத்துறது சத்திரம் வைக்கிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் இல்லாதவங்களுக்கு இருக்கப்படம் உதவி பண்ணாங்க. பட் அதெல்லாம் நம்ம சுத்தமாக மறந்தே போயிட்டோம். சரி, டாபிக் வேண்டாம், குக்கிங் வீடியோக்கு போயிடலாம். நன்றி. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சிக்கனை எடுத்து மசாலா ரெடி பண்ணி ஸோ அதை குக் பண்ண போகிறோம். சிக்கனை ஃபஸ்ட்டு மசாலா உள்ளே போகிற மாதிரி கீறிக்கலாம். ஸோ இது எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். ஸோ நான் புதுசாக சொல்கிறேன். இந்த சிக்கன் நம்ம குக் பண்ணும்போது மீடியம் ஃபயரில் தான் எப்பயுமே வைக்கணும். ரெண்டாவது, இந்த சிக்கனை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும்னா, ப்ராய்லர் சிக்கன் எல்லாம் யூஸ் பண்ண வேணாம், கெமிக்கல் இருக்குது, அது இருக்குன்னு சொல்லுவாங்க. அது 100% உண்மை தான். ஒரு சிக்கன் நம்ம வளர்கிறதுக்கு குறைஞ்சது 120 கெமிக்கல் பயன்படுத்துகிறோம். ஸோ சொல்கால்னு ஒரு மருந்து இருக்குது, அது கால் வளர்ச்சிக்கு, அதாவது வெயிட் அதிகமாக வந்துச்சுன்னா தாங்கிறதுக்கு, ஸோ முடி கொட்டுறதுக்கு, குண்டாகிறதுக்கு, சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு, அது குளிராமல் இருக்கிறதுக்கு, சளி பிடிக்காமல் இருக்கிறது, அக்யூட்னு ஒரு நோய் இருக்குது, அது வராமல் இருக்கிறதுக்கு, வெள்ளை காய்ச்சல் வராமல் இருக்கிறதுக்கு, இதெல்லாமே நோய் தான். இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கெமிக்கல் பயன்படுத்துகிறோம். சரி, ரெண்டாவது, இது இல்லாமல் சாராயம் ஊற்றுவாங்க, தண்ணியில் வெத்தலை போடுவாங்க, பனை வெல்லம் கொடுப்பாங்க. இதெல்லாம் நாட்டு வைத்தியம். இதெல்லாம் கணக்கு பண்ணால் ஒரு 130 கெமிக்கல் தான் வரும், அதிகமாக வராது. ஸோ இதனால தான் குழந்தைங்க 10 வயசில் 12 வயசில் பெரிய பொண்ணு ஆயிடுறாங்க. ப்ரோட்டீன் அதிகமாகும். நீங்கள் ப்ரோட்டீன் அதிகமாக எப்போ சாப்பிட்றீங்களோ அப்போலாம் உங்கள் சிறுநீரகம் பாதிக்கப்படும். போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், நான்வெஜ்ஜை குறைச்சிக்கிங்க, சிறுநீரகம் பாதிக்குன்ட்டு. ஸோ முடிஞ்ச அளவு கெமிக்கலால் உருவாக்கப்பட்ட குளிப்பாட்டப்பட்ட சிக்கனாக வாங்காதீங்க. சிக்கன் 65ன்னு சொல்லுவோம். சிக்கன் 65ன்றது வந்து கோழி 65 நாளுக்கு அப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் 65 சொல்லுவோம். ஆனால் ஒரு பிராய்லர் கோழி 65 நாளுக்கு மேலே செத்து போயிடும். 40 to 42 நாளில் 2.5 கிலோ வரும். அதுக்கப்புறம் போனால் பொறுமையாக இழைச்சி 60 நாள் செத்து போயிடும். அதனால் பயன்படுத்தாதீங்க. நம்ம கீரல் போட்டுக்கிட்டு மசாலா ரெடி பண்ணலாம். இவனை தூக்க முடியல, அழுகுறான். கொஞ்சம் வீடு அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துங்க. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட கொஞ்சம் தனியாக பவுட்ரு போட்டுப்போம். சில்லி பவுட்ரு, கொஞ்சமாக ஜீரகப்பொடி, மஞ்சள்தூள் கண்டிப்பாக போடணும். மசாலா லெமன் புழிஞ்சு விட்டுக்குவோம். லெமன் கிருமி நாசினி, அது கொஞ்சம் புளிப்பு சுவை கொடுக்கும், திகட்டாது சிக்கன் சாப்பிடும் போது. கொஞ்சம் தண்ணியை சேர்த்துப்போம். நீங்கள் தேவைப்பட்டால் தயிர் முட்டைலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் பண்டைய காலத்தில் சமைக்கும் போது எந்த தயிரும் முட்டையெல்லாம் யூஸ் பண்ணல, சும்மா அரைச்சி போட்ட மசாலா தான் பயன்படுத்தினாங்க. நம்ம அதை தான் பண்ண போகிறோம். அதனால தான் தயிர் முட்டைலாம் வேண்டாம், அது கொஞ்சம் அதிகமாக தெரியும். மசாலா இப்போ ரெடி ஆகிடுது. ஒரு 2 to 3 நிமிஷம் மசாலா ஊறட்டும். இதில் கொஞ்சம் தேவையானாலும் சால்ட்டு போட்டுக்கலாம். மகனே, நீயும் கற்றுக்கிட்டு பெரிய ஹோட்டலில் வச்சிடணும், சரியா? தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். இங்கே பாருங்கள், கல் உப்பு நாங்கள் அரைச்சி கொண்டு வந்துட்டோம், அயோடின் கலக்காத உப்பு. அதனால் உப்பு தேவையான அளவு போட்டுப்போம். மசாலாவை அப்ளை பண்ணிடலாம்.
கோழி தூக்கி காட்டணும் ஃபோட்டோ எடுத்தாங்க. நான் இங்கே தடவை நல்லா ஏய் தடவை தாண்டா இருக்கேன். நல்லா காரமாக போட்டு வைங்க. தம்பி காரமாக சாப்பிடாத, முடி கொட்டிடும். தேவையான அளவு காரம் சாப்பிட்டா போதும். பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. கலர் பவுடர்லாம் இதில் ஆட் பண்ணவே பண்ணாதீங்க. எப்பயுமே நீங்கள் அதாவது ஹோட்டலில் நம்ம சாப்பிடும்போது ஃபிங்கர் பவுல்னு ஒன்று கொடுப்பாங்க. லெமனை கட் பண்ணி சுடுதண்ணில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு தருவாங்க. அது ஏன்னா அவங்க கலர் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க, அது கையில் அப்படியே அப்பிக்கும். ஸோ அதை நீங்கள் திரும்ப தண்ணியில் கழுவும் போது சீக்கிரம் போயினுன்றதுக்காக கொடுப்பாங்க. அதனால் முடிஞ்சளவு கலர் பவுடரெல்லாம் பயன்படுத்தாதீங்க. கேசரி பவுடர்லாம் கலக்கலாம். அதான் கேசரி பவுடர் தான் கலர் பவுடர். சரியா? அதுலேயும் வெரைட்டியெல்லாம் இருக்குது. ஹோட்டல்லையும் தந்தூரி சிக்கன்லாம் அதிகமாக சாப்பிடாதீங்க. ஸோ அதில் அஜினமோட்டோ அந்த மாதிரிலாம் மசாலாவில் கலப்பாங்க. முடிஞ்ச அளவு வீட்டிலே சமைங்க. ஏற்கனவே 120 கெமிக்கலு, இதில் அஜினமோட்டோ மசாலா அப்படியெல்லாம் போனீங்கன்னா அவ்வளோதான். மனுஷனோட சராசரி ஆயில் 100-120 இருந்துச்சு இந்தியாவில். இப்போது 60லேருந்து 65. நம்மளோட குழந்தைங்களுக்கெல்லாம் 40. அதுக்கப்புறம் 20-25. அவன் 5 வயசில் கல்யாணம் பண்ணிவிட்டு சீக்கிரம் போய் சாக வேண்டியது தான். அதனால் உணவு முறையை கொஞ்சம் மாற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும். சரி, மசாலா போட்டாச்சு. பார்க்க இப்போயே சாப்பிடலாம் போல். நல்லாயிருக்கு. இங்கே போகிறேன். இது எடுப்பா, எடுங்க. அது வர்றோம். கட் பண்ணி பக்கத்துலேயே கோழி திருடுறாங்க. 2 பேரும் உட்காந்துருக்கோம். வேணாமா? இப்போ என்ன பண்ணணும், சிக்கன் கறியை உள்ளே வச்சு வாழையாலே அப்படியே மடிச்சிடும். வேற நாருக்கு வச்சது அழகாக வச்சிருக்கேன்டா நீட்டா. இவ்வளோ நீட்டு இருந்தால் எப்படா கட்டுறது? கையால் கட்டு நிறைய கீழே அது என்ன உனக்கு அழுது திரும்பி நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான் அழ ஆரம்பிச்சேன்னா மாசக்கணக்கா அழுவேன். அம்புட்டு அழுகையும் அடக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். மரியாதையா போயிரு, போய் அங்கிட்டு போய் ஒளிப்போ. அப்படியே இருக்கட்டும். மசாலா உள்ள இருக்கும். நம்ம நெருப்பு ரெடி பண்ணிட்டு அப்புறம் குக் பண்ணலாம். தண்ணி ஊத்துப்பா, கொஞ்சம் தண்ணி ஊத்து. கொஞ்சம் ஊத்து. போறோம். வெயிட் பண்ணு. இந்த இதில் ஊத்து, கொஞ்சமாக ஊத்து. இங்கே ஊத்து, தேவையான அளவு. கொஞ்சமாக ஊத்து. இங்கே ஊத்து. போகிறோம். ஸ்டாப் பண்ணு. போகிறோம். வெயிட் பண்ணு. மூடி வை. கார் கட்டு மூடி வை. போதும். ஊற்றிக்கிட்டே இருப்பான் போல. களிமண்ணை நல்லா பிசைஞ்சிப்போம். காலை வைக்கிற இடமெல்லாம் தண்ணி வெடியாக இருக்குது. பூரா தண்ணி, மழை, விறகெல்லாம்
1 மணி நேரம் வேண்டாம், சிக்கன் சூப்பராக வந்துடும். களிமண் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் நம்ம எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம். பாருங்க, சிக்கன் தந்தூரி, களிமண் சிக்கன் ஓபன் பண்றோம். பாருங்க பாருங்க பாருங்க, வாசனையா இருக்கு, சுவையா இருக்கு. இழுக்குதா இழுக்குதா இழுக்குதா? பாத்து எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா சிக்கன் தந்தூரின்னு சொல்லுவாங்க. பாருங்க பாருங்க, நல்லா வெந்திருக்கு. களிமண் கறி சிக்கன் இருக்கு. எல்லாருமே பால் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க, எங்களோட சேர்ந்து சாப்பிடலாம். அமைதியாக உட்காந்து லெமனை ஊற்றிக்கிட்டா அந்த புளிப்பு தன்மை நல்லா இருக்கும். வெங்காயத்தை கொஞ்சம் போட்டுக்கலாம். பங்கப்பிரி பங்கப்பிரி மணியாகி போச்சு. பங்கப்பிரி கூட்டாஞ்சோறுன்னு சொல்லுவோம் நாங்கள் எங்கள் ஊரில். களிமண் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு வித்தவுட் ஆயில் குக்கிங். ஸோ இது உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். எல்லாம் நல்லா வெந்திருக்கு. டேஸ்ட் பண்ணி பாருங்க. கும்மு கும்மு நல்லா சூப்பரா இருக்கு. அருமையாக இருக்கு. அப்படியே எங்கே ரெண்டு அருமையா இருக்கு. சூப்பராக வந்துருக்கு. டக்கு டக்குன்னு இழுக்கிறாங்க பாரு. பொறுமா பொறுமா. ஏ நான் இருக்கேன்டா. வீடியோ எடுத்தா வீடியோ எடுக்கிறேன். அண்ணனுக்கு இந்த பீஸ் மட்டும் ஊத்துறீங்க. என்னடா கேமராமேன் பண்ணி நிறைய பீஸ் தரீங்க? எனக்கு டிவி காலை எனக்கு இந்த வேலை தான் பார்க்க கூடாது. வர்றாங்க, மைக்கு பிடிச்சிட்டு வராங்க. இதுதான் சும்மா அப்படி தாங்க இருக்கு சிக்கன். களிமண் சிக்கன்னா இதான் சிக்கன். எனக்கு ஓரத்தில் எப்படி ஓரத்தில் உள்ள அதே எடுத்து தொலைற. அதே மீசல தீய வைக்க அதே எடுக்கிற வையா உள்ள. இல்லையா நான் எடுத்து போடுறேன். இதை வழியா இவங்க தின்ன விட மாட்டாங்களோட நம்மள அங்க வேற இழுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண நம்ம கவியானுக்கு நன்றி. கை தட்டுங்க. பரவாயில்ல பரவாயில்ல. தேங்க்யூ.